வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு இடையே தற்போது மோதல் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மீது தொடர்ந்து 3 தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. முதல்ல ஒரே நேரத்துல ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்களை வெடிக்க வைத்து முதல் தாக்குதலை நடத்துறாங்க. அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய ரேடியோ செட்ஸ், வாக்கி டாக்கீஸ் போன்றவற்றை வெடிக்க வச்சு இரண்டாவது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. தற்போது இறுதியா விமானப்படையை பயன்படுத்தி லெபனான்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் இந்த 3 தாக்குதல்களை எப்படி நடத்தியிருக்காங்க, பேஜரை எப்படி ஒரு வெடிகுண்டா இஸ்ரேல் மாத்திருக்காங்க, இது போன்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை வெடிக்க வைப்பதற்கு இஸ்ரேல் பின்னாடி என்ன வேலைகளை செஞ்சிருக்காங்க, இறுதியா நடத்திய தாக்குதல்ல ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்க சேதங்கள் என்ன, இந்த இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான மோதல் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2022ல ஹிஸ்புல்லா இயக்கத்தோட முக்கியமான தளபதிய இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு கொலை செய்றாங்க. இதனை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் எப்படி தங்களது தளபதியை கொலை செஞ்சாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தளபதி பயன்படுத்திய ஸ்மார்ட் போனை வச்சு அவர் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டாங்க. அப்போ தொலைபேசிக்கு மாற்றா என்ன தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் யோசித்து பேஜரை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து 4000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க தங்களோட தகவல்களை பேஜர் மூலமா தான் பரிமாறி கொள்வாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர் வாங்க போற விஷயத்த இஸ்ரேலுடைய மொசாட் உளவு அமைப்பு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து மொசாட் ஒரு ஷெல் கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி மூலமாகவே ஹிஸ்புல்லாவுக்கு பேஜர்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படி பேஜர்களை விற்பனை செய்யும் பொழுது அந்த பேஜர்ல இருக்கக்கூடிய 2 பேட்டரியில ஒரு பேட்டரியை ரிமூவ் செஞ்சுட்டு 20 கிராம் எடை கொண்ட வெடிபொருளை பேஜர்ல வச்சுட்டாங்க. இதே போன்று ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் வாங்கியிருக்க ரேடியோ செட்ஸ், வாக்கி டாக்கீஸ் போன்ற பல சாதனங்கள்ல இஸ்ரேலிய உளவு அமைப்பு வெடிபொருளை 2 மாதங்களுக்கு முன்பே பொருத்திட்டாங்க. இஸ்ரேல் காசால நடக்கக்கூடிய யுத்தம் எந்த திசையை நோக்கி நகரும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கவனிச்சு வச்சிருக்காங்க. சண்டை காசால ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பொழுது ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறத அவங்க கணிச்சு வச்சிருந்தாங்க. அதே போன்று ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் நார்த்தன் இஸ்ரேல் பகுதி மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை தாக்குதலை நிறுத்தும்படி கேட்டுக்கிட்டாங்க. அப்படி தாக்குதலை நிறுத்தலன்னா நீங்க கற்காலத்திற்கே போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனா ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் அதை பெரிதா கேட்கல. இஸ்ரேல் சைட்ல கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் நார்தன் இஸ்ரேல் பகுதியிலிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டாங்க. அதே போன்று லெபனான் பார்டர்ல 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் செப்டம்பர் 17ஆம் தேதி ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய பேஜர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்த அடுத்த 5 நொடிகள்ல பேஜர் வெடிச்சு சிதறி இருக்கு. இஸ்ரேல் எப்படி அந்த வெடிபொருள் வெடிக்கும்படி புரோகிராம் செஞ்சிருக்காங்கன்னா, பேஜர்ல பீப் சவுண்ட் அடித்தவுடன் எடுத்து மெசேஜை படிக்கிறதுக்கு 5 நொடிகள் ஆகலாம். அந்த 5 நொடிகள்ல பேஜரை எடுத்து முகத்துக்கு நேரா தான் வச்சு படிப்பாங்க. அப்போ வெடிச்சா கண்டிப்பா சேதம் பலமா இருக்கும் அப்படிங்கறத கணித்து அப்படி செட் பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்துல 4000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் லெபனான்ல வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்த 12 நபர்கள்
முதல் நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்ல இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் முகம், தலை, இடுப்பு பகுதிகள்ல காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலக வரலாற்றுல இது போன்ற ஒரு தாக்குதலை இதற்கு முன்னாடி எந்த ஒரு நாடும் நடத்தியது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 4000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடித்து இவ்வளவு சேதம் ஏற்பட்டது இதுவே முதல் முறை. ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை இப்படி குறிப்பிட்ட நேரத்துல வெடிக்க வைத்து தாக்குதல் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை. அடுத்த நாள் பேஜர்களுக்கு பதிலா ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய ரேடியோ செட்ஸ், வாக்கி டாக்கீஸ், இன்டர்காம், கார் பேட்டரி போன்ற பல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல 25க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. டோட்டலா இந்த 2 நாள் தாக்குதல்ல 3000க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதனால லெபனான்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நிரம்பி வழிஞ்சுது. இந்த தாக்குதல் தொடர்பா இஸ்ரேல் இதுவரைக்கும் அபிஷியலா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடல. அதே வேளையில நாங்க இந்த தாக்குதலை நடத்தல அப்படின்னு மறுப்பும் தெரிவிக்கல. இது இஸ்ரேலுடைய ஒரு ஸ்டைல். சில மாதங்கள் சென்ற பிறகு தாக்குதலோட முழு விவரத்தையும் வெளியிடுவாங்க. இதனை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தோட தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தொலைக்காட்சியில் தோன்றி இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இந்த தாக்குதலின் மூலமா ஒரு போரை தொடங்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு நாங்க சரியான ஒரு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹசன் நஸ்ரல்லா யூசுவலா இது போன்ற பேட்டிகள் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆனா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலோட வீரியம் அப்படி. ஹிஸ்புல்லா இயக்கத்தோட நெட்வொர்க்கே தற்போது நிலை குலைந்து இருக்கு. அவங்களால தற்போது கம்யூனிகேட் செய்து கொள்ள முடியாது. ஒரு யுத்த நேரத்துல கம்யூனிகேஷன் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்பொழுதுதான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தணும்னா அவங்களால ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். இஸ்ரேலுடைய திட்டம் என்னன்னா, ஹிஸ்புல்லா இயக்கத்தோடு சண்டையை தொடங்கும் முன் அவங்களோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் முழுவதையும் காலி செய்யணும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் தங்கள் மீது என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்துவாங்க அப்படின்னு அவங்க அஞ்சு நடுங்கணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சாங்க. அதற்காக தான் இது போன்ற ஒரு வித்தியாசமான தாக்குதலை ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மீது நடத்தியிருக்காங்க. ஹசன் நஸ்ரல்லா இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இஸ்ரேலுடைய விமானப்படை லெபனானுடைய பேரூட் நகரத்தின் மீது பறந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 10 ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்த கமாண்டர்கள் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் சொல்றாங்க. இஸ்ரேல் நடத்திய பேஜர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஹிஸ்புல்லா 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் லான்ச்சர்களை நார்தன் இஸ்ரேல் பகுதிக்கு அருகில் கொண்டு நிலைநிறுத்தியிருந்தாங்க. இந்த 100 ராக்கெட் லான்ச்சர்களையும் இஸ்ரேல் மிக துல்லியமா தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள், ஆயுத கிடங்குகள், ஃபியூல் ஸ்டோரேஜ் டிப்போஸ், ராணுவ தளங்கள் போன்ற பல இலக்குகள் மீது ஒரே நேரத்துல இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஹிஸ்புல்லா அமைப்பினர் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்காங்க. போன வருடம் ஹமாஸ் இயக்கத்தினர் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது சர்ப்ரைஸா ஒரு தாக்குதலை நடத்தி 1000க்கும் மேற்பட்டோரை கொன்று குவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை காசாக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே போன்ற ஒரு தாக்குதலை நார்தன் இஸ்ரேல் பகுதியில ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை தீட்டிய முக்கியமான ஒரு கமாண்டரை இஸ்ரேல் தற்போது நடத்திய தாக்குதல்ல கொல்லப்பட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, நீங்க எங்க மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டாலே போதும், நாங்க உங்களை தாக்கி அழிப்போம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கன்வே செஞ்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தற்போது ஈரானிடம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஈரான் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு ஃபுல் பேக்கிங் கொடுக்கறாங்க. அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவிய ஈரான் மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க. அதனால இந்த யுத்தம் நாட்கள் செல்ல செல்ல லெபனான்
மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் சில நாடுகள் ஈரானுடன் இணைந்து கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா தற்போது ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறாங்க. வரும் காலத்துல ஈரானுடன் சில நாடுகள் இணைந்து கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முயன்றாங்கன்னா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தங்களது படையை களத்தில் இறக்குவாங்க. அப்பொழுது இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹிஸ்புல்லா இயக்கம் ஹமாஸ் இயக்கம் போன்ற ஒரு சிறிய இயக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை அவங்க ஸ்டோர் செஞ்சு வச்சிருக்காங்க. லெபனான் இஸ்ரேல் எல்லையில பல வருடங்களா பதுங்கு குழிகளை அமைப்பது, ஆயுத கிடங்குகளை உருவாக்குவது போன்ற விஷயங்களை செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த சண்டை உடனே முடிஞ்சிருமா அப்படின்னா அது முடியாது. பல மாதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனை தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அந்த சந்திப்பின் போது அவங்க ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, வரும் காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை எல்லாம் நாங்க கணித்து அனைத்து திட்டங்களையும் நாங்க போட்டு வச்சிருக்கோம். அதனால ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முயன்றாங்கன்னா அவங்களுக்கு சேதம் மிக அதிகமாயிருக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இந்த 3 நாள் தாக்குதலுக்கு பிறகு ஏன் டாய்லெட் போவதற்கு மற்றும் சாப்பிடுறதுக்கு கூட பயப்படுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரிடையே எப்படி ஒரு பயத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் அனைத்து விதமான சூழ்நிலைகளுக்கும் தயாரா இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இஸ்ரேல் பல மாதங்களுக்கு முன்பே இது போன்ற விஷயங்களை கணித்துதான் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல வெடிபொருளை மறைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய ஆர்மி சீஃப் என்ன சொல்றாருன்னா, நாங்க எப்பொழுதுமே உங்களை விட 2 படி முன்னோக்கி இருக்கோம், அதனால எங்களோடு மோத வேண்டாம் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த தாக்குதல்கள் வெறும் தொடக்கம்தான். நீங்க யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முயன்றா இது போன்ற பல சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லெபனான்ல இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் பல இடங்கள்ல ஊடுருவி இருக்கு. அதனாலதான் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவங்களால கணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலையும் இஸ்ரேல் முறியடிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய இந்த பேஜர் தாக்குதல் உலக நாடுகளுக்கு ஒரு உதாரணமா இருக்குது. ஏன்னா வரும் காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல இது போன்று ஒரு தாக்குதலையும் நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேல் காமிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த விஷயத்துல இருந்து நிறைய பாடங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தன்னுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை மிகப்பெரிய அளவுல மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.